வணக்கம் மக்களே. ஸோ இந்த வாரம் டீச்சிங் எபிசோடில் ஒரு சூப்பரான தலைவர் பாடல். ஏன்னா இது தலைவரோட பிறந்தநாள் மாதம். ஸோ 12/12 அவருடைய பிறந்தநாள். ஸோ அந்த வகையில் சிவா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் வந்த ஒரு சூப்பரான ஒரு ப்ரீஸி மெலடி அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நீலகிரி மாவட்டத்தில் அழகாக ஷூட்டிங்லாம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் மெலடி அப்படின்னு இந்த பாடலில் சொல்லியே ஆகணும். ரொம்ப இதமாக இருக்கும். அண்ட் அழகான ஒரு லவ் டூயட். ஸோ இது வந்து 4/4 தாளத்தில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஈவனாக பேஸ் பண்ணப்பட்டு ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு பாடல். எஃப் ஸ்ருதி, அதாவது 4 கட்டையில் அமைந்த ஒரு அழகான பாடல். ஸோ பெருசாக எந்த ஒரு பிருகாலாம் ஒன்றும் கிடையாது. நல்லா ஜாலியாக லைட்டாக பாடியிருப்பார். யார்? நம்ம லெஜெண்ட் எஸ்பிபி சார் தான். அண்ட் சித்ரா அம்மா கேட்கவே வேண்டாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. அண்ட் ராகம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஐ கெட் அ ஃபீலிங் தட் திஸ் இஸ் லார்ஜ்லி பேஸ்ட் ஆன் பஹாடி. ஸோ பஹாடி பாடலில் நிறைய திரைக்காவியங்கள் இருக்குது. அண்ட் இது ஹிந்துஸ்தானிலேருந்து நம்ம சங்கீதத்துக்கு வந்த ஒரு ராகம். ஸோ என்னெல்லாம் பாப்புலர் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மான் உந்தன் சொந்த மான் அது இருக்குது. அண்ட் எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே அந்த பாட்டு இருக்குது. அதுக்கப்புறமா அந்த பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே அந்த பாட்டு இருக்குது. அப்புறம் நம்ம மோகனோடது சாலையோரம் சோலை ஒன்று வாடும் சங்கீதம் பாடும். ஸோ இந்த மாதிரி பல பாடல்களை அடிக்கின்றே போகலாம். ஸோ தட்ஸ் லார்ஜ்லி பஹாடி ஃபார் யூ. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வக்ரமான ஒரு ராகம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் டூ மச் இன்டு த ஸ்வரம்ஸ் பிகாஸ் இட் வில் ஒன்லி ஆட் டு த கன்ஃபியூஷன். இந்த பாட்டு லைட்டாக என்ஜாய் பண்ணி பாட வேண்டிய ஒரு பாடல். மேல் போர்ஷன் முழுக்க பல்லவி முழுக்க மேல் தான் பாட போகிறாரு. எப்படி அதை அட்டாக் பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல்ல இந்த பல்லவி ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீசர் மாதிரி ஒரு லைனை கொடுப்பாரு. ஸோ அடிவான்மதி என் பார்வதி. ஸோ அந்த அடிவான்மதி என் பார்வதி அது வந்து பாடி முடிச்சதுக்கப்புறம் ஒரு குட்டி பாஸ் அங்கே. ஸோ அடிவான்மதி என் பார்வதி காதலி கண் பாரடி. அப்புறம் the music comes and takes over. ஸோ இந்த டீசர் லைன் வந்து ஒரு செட்டிங் ஆஃப் த சாங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இதே லைன்ஸ் தான் ரிப்பீட் ஆக போகிறது when we start the song, right? So it goes like this. அடிவான்மதி என் பார்வதி காதலி கண் பாரடி தேடி வந்த தேவதாசை காண ஓடிவா. ஸோ அந்த காண தனநானா. ஸோ தாளத்தோடு நம்ம பார்க்கலாம். அண்ட் இஃப் யூ ஆர் வண்டரிங் வேர் திஸ் வில் ஸ்டார்ட், ஐடி எந்த இடத்துல ஆரம்பிக்கிறது அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். 1 2 3 ஐடி. ஸோ ஐடி இஸ் பிஃபோர் த பீட். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கணும். பாடும்போதே அந்த டைம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மனசில் ஓடும் எப்படி அப்படின்னு. அடி வான்மதி என் தான் இங்கே முடியும், ரைட்? 1 2 3 அடி வான்மதி என் பார்வதி. ஸோ பார்வதியும் இங்கே முடியும். ஸோ அந்தந்த இடங்களில் அந்த எம்ஃபசிஸை கரெக்டாக கொடுத்து நம்ம அந்த லேண்டிங்கை பண்ணணும். ஒன் மோர் டைம். 1 2 3 அடி வான்மதி என். ஸோ அடி முன்னாடி வந்துட்டு இல்லையா,
1 2 3 அடி வான்மதி என் பார்வதி. சேம் டியூன்ல தனனால சொல்றேன் இப்போ. தானனா தன தானனா. அதே செட் ஆஃப் லைன்ஸ். Tune gets repeated for lines 3 and 4. தானனா தனனானனா. ஸோ அது என்ன? காதலி கண் பாரடி. ரைட். ஸோ அதில் எந்த குழப்பமும் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தது தானனான தானனான தானனானனா. ஸோ ஈவனா 4 நாள் தான். தேடி வந்த தேவதாசை காண ஓடிவா. இங்க முடியும். ஸோ வா முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த லைனுக்கு வரும். அடி அங்க வந்துடணும். அடி பார்வதி என் பார்வதி. ஸோ தட்ஸ் த பிரேக்கப் ஆஃப் த தாளம். ஸோ இன்னொரு வாட்டி லெட்ஸ் கோ ஓவர் இட் ஒன் மோர் டைம். அடி வான்மதி என் பார்வதி காதலி கண் பாரடி. தேடி வந்த தேவதாசை காண ஓடிவா என் பார்வதி. சாரி, அடி பார்வதி என் பார்வதி. ஸோ இது வரைக்கும் இவ்வளோதான். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் வெரி கிளியர். நோ ஃப்ரில்ஸ். ஜாலியாக பாடுங்க, எந்த குழப்பமும் இல்லை. அடுத்த லைன் என்ன? அது வந்து இடம் தள்ளி நல்ல அழகாக ஒரு சின்ன சட்டில் வேரியேஷன் தான். பாரு பாரு என்றால். ஸோ அது டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க, ஒரு ஸ்டக்காட்டோ கட் மாதிரி. பாரு பாரு என்றால் பார்த்தால் ஆகாதா. ஸோ இதுதான் அந்த சட்டில் வேரியேஷன், இடம் தள்ளி. பாரு பாரு என்றால் பார்த்தால் ஆகாதா, பாடும் பாடல் அங்கே கேட்காதா அடி. ஸோ அதே தான் கவுண்டர் ஓடணும் மைண்டில். ஸோ லெட்ஸ் கோ ஓவர் இட் ஒன் மோர் டைம் வித் த தாளம். பாரு பாரு என்றால் பார்த்தால் ஆகாதா, பாடும் பாடல் அங்கே கேட்காதா அடி வான்மதி என் பார்வதி. அங்கேயோட அந்த பல்லவி comes to an end. So I hope these portions are clear. ஸோ இப்போ நான் அந்த ஃபுல் பல்லவியை ஒரு வாட்டி முழுசாக பாடி காமிச்சிடுறேன் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பல்லவியை ஃபுல்லாக அணுகிறதுக்கு முன்னாடி விச் ஆர் ஆல் த பிளேசஸ் வேர் வி ஆர் லைக்லி டு ஸ்லிப் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது தெரிஞ்சுட்டு அணுகிறது. ஸோ தட் வி ஆர் ஏபிள் டு டூ ஃபுல் ஜஸ்டிஸ் வென் வி சிங். ஸோ முதல்ல வந்து அந்த ஓப்பனிங் லைன்ஸில் எந்த குழப்பமும் இல்லை. அடி வான்மதி என் பார்வதி காதலி கண் பாரடி. அதுலலாம் எங்கேயும் நம்ம பெருசாக சறுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் அதோட சக்சீடிங் லைன் பாருங்க. தேடி வந்த தேவதாசை காண காண 1 2 3 4 தனனானா. அந்த பிருகா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், இல்லைன்னா நம்மளை சறுக்கி விட்டுரும். தேடி வந்த தேவதாசை காண ஓடிவா அடி பார்வதி என் பார்வதி. அதில் பெருசாக எங்கேயும் ஒழுக்க மாட்டோம். பட் அதுக்கப்புறமா அந்த இடம் தள்ளி வர இடத்துல பாரு பாரு என்றேன் பார்த்தால் ஆகாதா, பாடும் பாடல் ஒன்று சாதா. இந்த பாட்டம் வரைக்கும் கேட்டு அந்த எஃபர்ட்டை போட்டு அந்த நோட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியணும். ஸோ அந்த சவுண்ட் ப்ரொடக்ஷன் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். பாடும் பாடல் அங்கே கீழே வரைக்கும் போகிறது. சாதா பாடும் பாடல் அங்கே கேட்காதா கேட்காதா தனனா. லைட்டாக ஒரு ஸ்வேயிங் மூமெண்ட் தான், பிளைனாக இல்லை அது.
பாரு பாரு என்றேன் பார்த்தாலாகாதா தா தனனா தா பாடும் பாடல் அங்கே கேட்காதா. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குங்க பல்லவியில். ஸோ அதை கவனித்து மைண்டில் வச்சுட்டு பாடினோன்னா ஈஸியாக பல்லவியை அட்டாக் பண்ணிட முடியும். ஸோ லெட்ஸ் கோ ஓவர் இட் ஒன் ஃபுல் டைம் ஸோ தட் வி ஆர் வெரி கிளியர். அடிவான்மதி என் பார்வதி காதலி கண் பாரடி. அடிவான்மதி என் பார்வதி காதலி கண் பாரடி. தேடி வந்த தேவதாசை காண ஓடிவா. அடி பார்வதி என் பார்வதி. பாரு பாரு என்றேன் பார்த்தாலாகாதா பாடும் பாடல் அங்கே கேட்காதா. அடிவான்மதி என் பார்வதி. அந்த இடத்துல ஸ்டாப். ஸோ தட்ஸ் ஹவு த பல்லவி நீட்ஸ் டு பி டன். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் வெரி கிளியர். அழகாக புரிஞ்சுக்கோங்க. சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி கில்லியாக பாடுங்க. ஸோ சரணத்தில் எப்படி நம்ம அணுகணும், என்னெல்லாம் போர்ஷன்ஸ் இருக்குதுன்னு இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போது சரணத்தில் என்னெல்லாம் போர்ஷன்ஸ் இருக்குது, எப்படி பாடணும். முதல்ல வரி என்ன? சின்ன ரோஜா இதழ் அது கண்ணம் நான் என்றது. ஸோ இதான் ஓப்பனிங் லைன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைன்ஸ். ஸோ அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்க. சின்ன ரோஜாயி, ரோஜாயி வரைக்கும் தான் இங்கே வரும். தள் அது மட்டுமே 4 பார். ஸோ அந்த டைமிங்கை இன்டர்னலைஸ் பண்ணிக்கணும். ஸோ தட் வி ஆர் ஏபிள் டு ஸ்டே ஆன் தாளம். சமத்தில் தான் இருக்குது. சின்ன ரோஜாயி தள் 1 2 1 2 3 4 5 6 சைலன்ஸ் சைலன்ஸ். 6 நோட்டு 2 சைலன்ஸ். சின்ன ரோஜா இதழ். So that's how it goes. Ta-na-na-na-na-na-na pa-ma-pa-da pa-ma-pa. நோட்டேட் பண்ணி சொல்லணும்னா அது. ஸோ அதுங்கிறது அந்த டெய்ல் எண்டில் எப்பயும் போல் சின்ன ரோஜா இதழ். அது அந்த ஃபேக் எண்டில் அது. கண்ணம் கண்ணம் 1 2 3 4 5 6 7 8 8 நோட் 2 விரல். கண்ணம் தான கண்ணம் நான் என்ற தானான ஐ வரைக்கும் போய் ஹிட் ஆகணும். ஸோ அந்த ஃபுல் லைன் எப்படி வருது பார்க்கலாம். சின்ன ரோஜா இதழ் அது கண்ணம் நான் என்றது. ஸோ அந்த சோல்ஃபுல்லாக அந்த பாவத்தை வந்து கரெக்டாக கொடுக்குற மாதிரி அந்த வரிகளை ஒரு லவ் மூடில் ரெண்டர் பண்ணணும். சின்ன ரோஜா இதழ் அது கண்ணம் நான் என்றது. அது ஹிட் ஆனதுக்கு அப்புறமா the female portion for the first time in the song. ஸோ அந்த லேடி பாடி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு 4 லைன் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதையும் கம்ப்ரெஸ்டாக பாடணும். ரொம்ப பேனு பாடி வால்யூம் ஜாஸ்தி பண்ணக்கூடாது. யூ ஹவ் டு கட் டவுன், bring in a little amount of air and ensure that the dynamics are in proper place. அண்ட் நல்ல ஒரு ஸ்டக்கேட்டோ கட்டோடு தான் ஆரம்பிக்கும். அது கூந்தல் அல்ல அல்ல அங்கே கட். தொங்கும் தோட்டம், அதுவும் அங்கே ஒரு குட்டி கிளைட், அந்த தொங்குற தோட்டம் மாதிரி நல்ல ஒரு
ஒரு ஸ்விங் ஒரு கார்டன்ல ஆடினா எப்படி இருக்கும் அந்த மூமெண்ட். கூந்தல் அல்ல தொங்கும் தோட்டம், கொஞ்சம் சாஃப்டா. தோளில் சாய்ந்தால். ஸோ எஸ்பிபி சார் ஸ்டைலில் அதை விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு நக்கலோட ஒரு நையாண்டியோட அந்த லைனை பாடுவார். தோளில் சாய்ந்தால் ஊஞ்சல் ஆட்டும். ஸோ அதே தான் வருது பாருங்க. தோளில் சாஞ்சு அப்படியே ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு மூமெண்ட் யூ ஹேவ் டு விஷுவலைஸ். இந்த லைன் அழகாக பாடிடலாம். கூந்தல் அல்ல தொங்கும் தோட்டம், தோளில் சாய்ந்தால் ஊஞ்சல் ஆட்டும். இதுக்கப்புறமா the female line will take over. அண்ட் நமக்கு குட் நியூஸ் என்னன்னா, இதுக்கு மேலே சரணம் 1ல நமக்கு லைனே கிடையாது. பட் இந்த ஆரம்பத்தில் பாடின 2 லைன் ப்ளஸ் இந்த 4 லைன் ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட் லைன்ஸ். ஸோ அதை மனசில் வச்சுட்டு கரெக்டாக பாடினோன்னா துல்லியமாக அடிச்சிடலாம். ஸோ அடுத்தது சரணம் 2 எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ சரணம் 2ல என்ன போர்ஷன்ஸ் இருக்குது? இதில் வந்து ஃபீமேல் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பாடி முடித்த உடனே வாடை நேரங்களில் ஒரு போர்வை நீயாக வந்தாய். ஸோ இதான் லைன். வாடை நேரங்களில் சேம் நோட்ஸ் as before. பமபத பமப. வாடை நேரங்களில் பமபத பமப. ஸோ 8 நோட். 1 2 3 4 5 6 7 8. பமபத பமப. ஸோ பாக்கு 2 ஸ்பேஸ். ஸோ வாடை நேரங்களில் ஒரு பார்வை நீயாக வந்தாய். ஸோ அந்த ஹை நோட் கரெக்டாக ஹிட் ஆகணும். ஃபால்ஸ் வாய்ஸில் போயிடக்கூடாது. ஸ்ருதியும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இத்தனை சேலஞ்சஸை மல்டிப்புளாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ தாளத்தில் எப்படி வருது? பாடை நேரங்களில் ஒரு அந்த ஃபேக் எண்டில் ஆஸ் ஆல்வேஸ் ஒரு போர்வை குட்டி பிருகா போர்வை தான நீயாக வந்தாய். 4 பார் வந்தாய். ஸோ இதாங்க டோட்டல் டீட்டெயிலிங். ஸோ ஒன் டைம் ஃபுல்லாக பார்த்துடலாமா? வாடை நேரங்களில் ஒரு பார்வை நீயாக வந்தாய். இதுக்கப்புறமா ஃபீமேல் லைன் வரும். அதுக்கப்புறம் நம்மளோட போர்ஷன் 4 லைன் கொஞ்சம் ஒரு ஆட்டிடியூடோட அழகாக பாடியிருப்பார் எஸ்பிபி சார். மை விழியாசை கைவளையோசை. ஸோ அது அந்த எஸ்பிபி சாருக்கே உண்டான அந்த ஒரு ஜாலத்தோடு நம்ம இதை பாடணும். கேஷுவலாக அழகாடிங்க. மை விழியாசை கைவளையோசை என்னென்று நான் சொல்லவா. அங்கே அந்த கொஞ்சம் வேர்ட் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு. என்னென்று நான் சொல்லவா அப்படி. That's the attitude that you need to adopt. மை விழியாசை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மை விழி இஸ் நாட் ஆன் த சமம், இட் இஸ் ஆஃப்டர் த பீட், இடம் தள்ளி. ஸோ மை விழியாசை கைவளையோசை என்னென்று நான் சொல்ல, அது சமத்தில் என்னென்று நான் சொல்ல வா அடி அங்கே வந்துடணும். வா அடி. ஸோ அதான் இடம். அண்ட் அடிவான்மதி திருப்பி நமக்கு இருக்கு. அடிவான்மதி என் பார்வதி
காதலி கண் பாரடி தேடி வந்த தேவதாசை காண ஓடிவா. ஸோ அங்கே அதுக்கப்புறம் நம்ம நிறுத்திடுவோம். ஃபீமேல் லைன் வரும். அண்டு ஃபைனலாக அந்த எஸ்பிபி சாரோட ஒரு குட்டி சேட்டை அந்த ஓவர்லேப்பில் அது வரும். அது வந்து லாஸ்ட்டாக ஒரு வாட்டி வி வில் கெட் அடிவான்மதி என் பார்வதி அண்ட் வி ஃபினிஷ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இட். ஸோ அழகாக கற்றுக்கோங்க, சூப்பராக ரெண்டர் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இதை அட்டாக் பண்ணோன்னா ரொம்ப அழகாக நம்மளால் இந்த பாடலை கையாள முடியும். ஸோ ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ த வெரி பெஸ்ட். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் லேர்ன் இட் ப்ராப்பர்லி, லேர்ன் த டீட்டெயிலிங் அண்ட் டெஃபினட்டாக உங்களால் வித் ரிப்பீட்டட் லிசனிங் அண்ட் கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் இந்த சின்ன சின்ன நுணுக்கங்களெல்லாம் அழகாக மைண்டில் என்ன நினைக்கிறோமோ அதை வாய்ஸில் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஸோ ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ த வெரி பெஸ்ட் டு பிகம் ப்ராமிசிங் சிங்கர்ஸ், எலீட் சிங்கர்ஸ் அண்ட் ரீச் த ஹால் ஆஃப் ஃபேம். வாழ்த்துக்கள். ஸோ till I see you in yet another episode, this is bye bye from your mentor Kaushik. இது பாடறிவோம் படிப்பறிவோம், கடவுள் அமைத்த மேடை. நன்றி மக்களே.